வணக்கம். நாம் காண இருப்பது ஞானக்கலை ஜோதிடம் 64. சனி பகவான். பயம் நீக்கி ஜெயம் தரும் தனி பகவான் இவர் சனி பகவான். அன்பர்களே, நண்பர்களே, பொதுவாக நவகிரகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் 2.5 ஆண்டுகள் சுற்றுவதாக சொல்லப்படுகின்றன. ஜென்மத்தில் 2ஆம் இடத்தில், ராசியின் ஜென்மத்தில் 2ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் வந்தால் ஏழரை சனி என்றும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் வந்தால் கண்டம சனி என்றும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்தால் கண்டம சனி என்றும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் வந்தால் அஷ்டம சனி என்றும், ராசிக்கு சில வக்கர கதிகளையும் இவர் தந்து வாழ்வியலுடைய பலன்களை 120 ஆண்டுகள் என்ற அடிப்படையில் 30 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் என்று ஆயுள்காரனாக வலம் வருகிறார். ஆகவே ஜாதகத்தில் சனி பகவானை பார்த்து யாரும் அஞ்ச வேண்டாம் என்று முதலில் நான் இங்கே கருதி கொள்கிறேன். 4ஆம் இடத்து சனி, 7ஆம் இடத்து சனி, ஏழரை சனி, அட்டம சனி வந்தாலே அனைவருமே அச்சுறுகிறோம். பயம் வேண்டாம். நீதியை தருபவர் எப்படி நம்மளுக்கு அச்சத்தை தருவார்? அச்சத்தை போக்குபவர் அவர். பொதுவாக ஜாதகத்தில் சனி பகவான் மிகவும் மந்தநடை உள்ளவர் என்றும், அவரை முதுமகன் என்றும், முடவன் என்றும், காரி என்றும், கரி என்றும், நீலன் என்றும் எல்லாம் பரவலாக அவருடைய பெயர்கள் உண்டு. நமக்கு அநேகமாக சனி பகவான் என்றுதான் சொல்லி தெரியும். சனி பகவான் கிரகத்தின் பொதுவாக சூரிய பகவானுடைய 2வது மனைவியின் புத்திரனாக கருதப்படுகிறார். அப்பொழுது முதல் மனைவி யமதர்மர். யமதர்மருக்கு இணையான சமதர்மர் இவர்தான் சனி பகவான். குணத்தில் கடுமையானவர்தான். ஏன்? நல்ல பழக்க வழக்கங்களை, ஒழுக்க வழக்கங்களை வீட்டிலும் நாட்டிலும் சமூக நீதியையும் சமநீதியையும் தருவதால் சில விஷயங்களில் கடுமையாக நடந்து கொள்வார். நேர்மையானவர், நீதியானவர், தூய்மையானவர், சத்தியத்தை கற்றுத்தருபவர், அனுபவ ஞானத்தை உலகிற்கு வழங்குபவர் அவர்தான். சனி பகவான் சிறிது கால் ஊனம் என்று ஜாதகத்தில் வர்ணிக்கப்படுகிறது. எப்படி? சனி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர். காசியில் தவம் இருந்து ஈசன் ஆசி பெற்று கிரக பதவி அடைந்தவர். காசியின் காவல் தெய்வம். 8 திக்குக்கும் இவரே காவல். சூரியன் பகற்பொழுது என்றால் இவர் இரவு பொழுது, நிசிக்கால பிதா. சூரியன் ஆன்மா என்றால் இவர் ஆயுள் காரகன். ஒரு கதை சுருக்கமாக, ஒரு முனிவர் அண்டத்தில் தவம் செய்து கொண்டிருந்தால், அண்டத்தில் அனைத்து கிரகங்களும் சுற்றுகின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அண்டத்தில் அனைத்து கிரகம் சுற்றுவது, இவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். சனியுடைய வேகம் சுற்றி வரும்பொழுது இவர் இடித்துக் கொண்டு சென்று விட்டது. இவர் தவம் கலைந்து விட்டது. அந்த மகா பரமஞானி பற்றற்ற நிலையில் இறைவனை நினைத்து தவம் செய்தவருக்கே இந்த கதி என்றால், பாமர மக்கள், பூலோக மக்கள் என்ன செய்வார்கள்? இவருடைய வேகத்தை சற்று குறைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானிடம் முறையிட்டார். அந்த சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து காலாக்கினியை என்ற கால பைரவரை அவதாரம் எடுக்க வைத்து சனி பகவானை வேகத்தை குறைக்க சொன்னார். கால பைரவரின் கை தண்டத்தால் காலில் அடித்து அவருடைய வேகத்தை குறைத்ததாக ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது நவகிரக வரலாறில். ஆகவே அவர் கால் சற்று தத்தி நடப்பார். ஊனமானவர் என்று சொல்லிவிடக் கூடாது. மெதுவாக நடப்பார், அவ்வளவுதான். மெதுவாக சுற்றினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சுகபோகங்களுக்கும் நிலையான செல்வத்துக்கும் நிலையான ஆயுளுக்கும் கிடைக்கும். எனவே சனி பகவானுடைய அடிப்படை தத்துவம் இதுதான். மந்தன் என்று சொல்வது அறிவில் மந்தன் அல்ல, நடையில் மந்தன். ஒரு மனிதருக்கு, விலங்கியலுக்கு நடை வேகம் வேண்டும். அந்த நடையுடைய உறுதித்தன்மையை நிலைநிறுத்துவது தேகத்தில் இவர்தான். இடுப்பில், தொடை, கால் பகுதி என்று குறிப்பிட வேண்டும். ஆகவே சனி பகவான் ஒரு தர்ம பகவான் தானே தவிர அச்சம் வேண்டாம். தொடரும்.